பாருங்கள், கர்த்தருடைய நாள். பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் இன்றைக்கு அது எப்படி வெளிப்படுகிறது? பாருங்கள், அறுப்பின் நேரம், அதாவது harvest டைம். த harvest டைம், அறுப்பின் நேரம். பாருங்கள், அதிலே வருடம் 64 12வது மாதம் 12ஆம் தேதியிலே கொடுக்கப்பட்ட அறுப்பின் நேரம் என்ற செய்தியில பாருங்கள், 136வது பேரந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பு இது நடக்கும் என்று மல்கியா நாளில் உரைக்கவில்லையா? அது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்களுக்கு திருப்புவார். அது சரியா? மூல பெந்தெகொஸ்தே பிதாக்களின் விசுவாசத்திற்கு. அது லூக்கா 17:30 என்று. பாருங்கள், லூக்கா 17:30 இயேசு மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாளில் என்று கூறியுள்ளார். பாருங்கள், கர்த்தருடைய நாள் என்பது லூக்கா 17:30 என்று இயேசு கூறியுள்ளார். பாருங்கள், இயேசு மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாளில் என்று கூறியுள்ளார். மனுஷன் அல்ல. பாருங்கள், மனுஷகுமாரன். ஸ்தாபனம் அல்ல, மனுஷகுமாரன். வார்த்தை மறுபடியுமாக ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுதல். பாருங்கள், எல்லாத்துக்குமே தெரியும், லூக்கா 17:30 அந்த வார்த்தையின் பிரகாரம் பாருங்கள், அது பிரண்ணாம் தான் வெளிப்பட்டார் என்று. அந்த பிரண்ணாம் வெளிப்பட்ட நாள் தான் பாருங்கள் கர்த்தருடைய நாள். அப்போ நம்ம கர்த்தருடைய நாளை பார்த்தோமா இல்லையா? கர்த்தருடைய நாளில் நாம் கடந்து வந்தோமா இல்லையா? பாருங்கள், கடந்து வந்து விட்டோம். பாருங்கள், கர்த்தருடைய நாள். பாருங்கள், அங்கே மனுஷன் அல்ல. பாருங்கள், இன்னைக்கு அவர் எல்லாருமே மனுஷன் 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 என்று சொல்லி பாருங்கள், தேவன் ஒவ்வொரு காலத்திலுமே தேவன் இந்த மனுஷனை படைத்ததற்காக தேவன் பாருங்கள் அவர் வியாகுலம் அடைந்தார். அவர் மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கும் பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், தேவன் மனஸ்தாபம் அடைகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் என்பது பாருங்கள் லூக்கா 17:30 பிரகாரம் இயேசு மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாளில் என்று கூறியுள்ளார். அது மனுஷன் அல்ல, மனுஷகுமாரன். அது ஸ்தாபனம் அல்ல, மனுஷகுமாரன். வார்த்தை மறுபடியுமாக ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுதல். பாருங்கள், வார்த்தையே உங்களில் மாம்சமாகிறது. நீங்கள் இந்த நேரத்தின் செய்தியின் பிரதிபலிப்பாக விளங்குகிறீர்கள். பாருங்கள், நீங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துக்குள்ளிருந்து ஜீவனை கொண்டு பிழைக்கிறீர்கள். நீங்கள் குமாரனின் சமூகத்தில் இருக்கிறீர்கள். அப்பொழுது அதற்கு என்ன நடக்கிறது? சபைக்கு என்ன நடக்கிறது? கவனியுங்கள். முடிவில் கோதுமை தன்னை வெளிப்படுத்த துவங்கும் போது பதர் அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறது. பாருங்கள், நீங்கள் கோதுமை மணியா இருந்தீங்கன்னா தான் முன்னாடியே நான் சொன்னேன், பரலோகத்துக்கிற பிதா தான் ஒருவனை இழுத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளுகின்ற பொழுது அந்த மனிதன் கோதுமை மணியாக இருக்கிறான். அப்படி கோதுமை மணியாக நீங்கள் மாறுகின்ற பொழுது பாருங்கள், நீங்கள் பதரை விட்டு வெளியே வர வேண்டும். பதர் என்பது என்ன? பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற சபை ஸ்தாபன கோட்பாடுகள், மனித கோட்பாடுகள், நீங்களாகவே ஒரு வெளிப்பாடுக்குள்ள தன்னை பொறுத்து கொள்ளுதல். இப்படியாக எல்லாத்தையும் விட்டு விட்டு நீங்கள் காலியான பாத்திரமாக யோவானை போல நீங்கள் ஆவிக்குள்ள ஆக வேண்டும். அப்படி ஆவிக்குள்ள நீங்கள் ஆகின்ற பொழுது பாருங்கள், பதர் உங்களை விட்டு வெளியே சென்று விடுகிறது. மனித கோட்பாடுகள் உங்களை விட்டு வெளியே செல்லுகிறது. அப்பொழுது நீங்கள் கோதுமை மணியாக மாறிவிடுவீர்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். பதர் அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறது. என்ன நடந்தது?
பதரிலிருந்து ஜீவன் கோதுமை மணிக்குள் சென்று விட்டது. ஜீவன் மாறுவதில்லை. பாருங்கள், சுவைப்பவைதான் மாறுகின்றன. அவை ஸ்தாபனம் உண்டாக்கி கொள்கின்றன. பாருங்கள், கதிர்கள், பட்டுக்குஞ்சம், பதர் போன்றவை. ஆனால் கோதுமை மாற முடியாது. அது வார்த்தையில் இருந்தது போலவே, முதலாம் சபை ஆவியில் நிறைந்தது, வார்த்தையில் இருந்தது, வார்த்தையினால் போஷிக்கப்பட்டது போல ஸ்தாபனங்களினால் போஷிக்கப்படுவதல்ல, வார்த்தையினால் போஷிக்கப்படுதல். இதுவும் முற்றிலும் வார்த்தையுள்ள ஊழியமாக திகழும். பாருங்கள், கோதுமை என்பது எந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகள் உங்களை பெற்றெடுக்கவே முடியாது. பாருங்கள், வார்த்தை தான் கோதுமை மணியை பெற்றெடுக்க வேண்டும். பாருங்கள், அடுத்த பேரை வாசிக்கிறேன். இப்பொழுது இயற்கை உள்ளது மற்றும் தேவனுடைய வார்த்தை உள்ளது. அவரே அந்த அப்பம். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். முடிக்கப் போகும் இந்த தருணத்தில் ஜெபத்துக்கு நான் முன்பு இங்கு கவனியுங்கள். நான் கூற நினைத்தது இதுவே. பதர் கோதுமையிலிருந்து விலக வேண்டும். அது தேவனுடைய தீர்மானமாய் உள்ளது. பாருங்கள், பதர் கோதுமை மணி விட்டு விலக வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமை தேவன் முன் குறித்தார். ஆபிரகாமை பாருங்கள், பதரிலிருந்து தேவன் பிரித்தெடுத்தார். யோசேப்பை முன் குறித்தார். யோசேப்பை தேவன் பதரிலிருந்து தேவன் பிரித்தெடுத்தார். மோசையை முன் குறித்தார். மோசையை பாருங்கள், தேவன் பதரிலிருந்து தேவன் கோதுமை பிரித்தெடுத்தார். அதே போல பாருங்கள், இன்றைக்கும் தேவன் உங்களை கோதுமை மணியாக முன் குறிப்பார் என்றால், பாருங்கள், உங்களையும் தேவன் பதராகிய இந்த உலக ஐக்கிய சபை கோட்பாடுகள், மனித கோட்பாடுகளிலிருந்து தேவன் உங்களை பிரித்தெடுக்க வேண்டும். அப்படி பிரித்தெடுக்கும் போது பாருங்கள், நீங்கள் ஜீவன் பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக இருக்கிறது. நீங்கள் யோவானை போல ஆவிக்குள்ளே வந்தால்தான் அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மனித கோட்பாடுகளையும் சபை கோட்பாடை விட்டுட்டு நீங்கள் வெளியே வரும் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், கோதுமை முதிர்வடைந்து கொண்டு வருவதால் பதர் அதிலிருந்து விலக வேண்டும். கோதுமை வெளியே தோன்றுகிறது. பதர் இனி அங்கே இருக்க முடியாது. அது ஜீவனை சுமந்த ஒரு கருவி மாத்திரமே. அதிலிருந்த ஜீவன் கோதுமைக்குள் சென்று விட்டது. அதுதான் காரணம். பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தான் உங்களை ஆட்டுக்குட்டி ஜீவஸ்திலே எழுதப்பட்டு வைத்திருந்தார், அவருடைய பாகமாக. அப்ப இந்த கோதுமை மணி வெளியே வந்தால் பாருங்கள், அவருடைய பாகமாக வார்த்தைக்குள்ளத்தான் வர வேண்டும். சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள் அல்ல, ஒரு மனித கோட்பாடுக்குள் அல்ல. பாருங்கள், இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையாகிய பாருங்கள், இந்த வார்த்தைக்குள்ளத்தான் நீங்கள் வர வேண்டும். அப்படி நீங்கள் வரும்போது பாருங்கள், அந்த கோதுமை மணி ஜீவன் பெற்றுக்கொள்கிறது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறது. பாருங்கள், மேலும் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், விளங்காத சத்தம். வருடம் 60, 12வது மாதம் 18ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட விளங்காத சத்தம் என்ற செய்தியில 78வது பேரிலிருந்து பாருங்கள் 80வது பேரா வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நாம் தொல்லைக்குள் வந்து கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்கிறோம். அணுகுண்டுகள் எங்கும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ராஜ்யங்களுடைய சச்சரவு, கலக்கமான நேரம். நாம் ஏன் வேலையை குறித்து கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் குடும்பத்தை குறித்து கவலைப்பட வேண்டும்? நாம் எதையும் குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு கூறினார். ஆனால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அவர் அதுவே சுவிசேஷ சத்தத்தின் நிச்சயமுள்ள தன்மை. பசுத்த ஆவியானவர் சபைக்குள் வந்து இருதயத்தின் சிந்தனைகளை பகுத்தறிந்து இந்த பெரிய அடையாளங்களை செய்வதை நாம் காணும்போது, பாருங்கள், பசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள வந்து இருதயத்து சிந்தனைகளை பகுத்தறிந்து
ஏற்கனவே தேவன் இயேசு கிறிஸ்துவாக சமாரியோட பெண்ணிடத்தில் இருதயங்களை பகுத்தறிந்து பேசினார். அதே போல பாருங்கள், பிரண்ணாம் கூடத்திலே பாருங்கள், பிரண்ணாம் நின்று கொண்டு அநேக சகோதர சகோதரிகளில் பாருங்கள், அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ரகசியங்களை அறிந்து கொண்டு, சகோதரியே, நான் உனக்கு அந்நியன், நீயும் எனக்கு அந்நியனாய் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த இடத்திலிருந்து வருகிறீர்கள். உங்களுடைய விலாசம் இது. உங்கள் வீட்டுக்குள்ளே பாருங்கள், டோர் இந்த மாதிரி கலரில் அடிக்கப்பட்டிருக்கின்ற பாருங்கள். அவள் உள்ளத்தில் இருக்கிற ரகசியங்களை எடுத்து அவருடைய பாவங்களை சொல்லி நோய்களை குணமாக்கி பாருங்கள், பிரண்ணாம் தான் அது செய்து காண்பித்தார். அதுக்கு என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் வந்து இருதயத்தின் சிந்தனைகளை பகுத்தறிந்து இந்த பெரிய அடையாளங்களை செய்வதை நாம் காணும்போது, வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கும் சாயங்காலத்தில் ஆவியானவர் மறுபடியும் வந்து பாருங்கள், அவர் வந்து சோதோம் எரிந்து போவதற்கு முன்பு செய்வதை நாம் காண்கிறோம். யாருங்க இது செய்தா? பாருங்கள், 7ஆம் சபை கால தூதனாகிய வில்லியம் மரியன் பிரண்ணாம் தான் இந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக சபைக்குள்ள நின்று கொண்டிருந்தார். அப்படியானால் அவர் யார்? வேதம் சொல்லுகிறது, அது பரிசுத்தாவிதான் செய்யும் என்று. அதை செய்தது யார்? பாருங்கள், வில்லியம் மரியம் பிரண்ணாம் தான் செய்து காண்பித்தார். பாருங்கள், தூதன் முதுகை கூடாரத்தின் பக்கம் திருப்பி தமக்கு பின்னால் இருந்த சாரால் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். பாருங்கள், அதே பரிசுத்த ஆவியானவர் தான் பாருங்கள் ஏழையுமாக ஆபிரகாம் இடத்திலே சாரார் இடத்திலே பேசின அதே தேவன் தான். பாருங்கள், தூதன் முதுகை கூடாரத்தின் பக்கம் திருப்பி தமக்கு பின்னால் இருந்த சாரால் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையில் நடக்கும் என்று இயேசு கூறினார். பாருங்கள், ஆபிரகாம் நாட்களிலே சாராள் இடத்திலே தன் முதுகை திருப்பி காண்பித்தது போல இந்த சோதோம் நாட்களிலே மறுபடியும் பாருங்கள், அதே ஏழையும் தன் முதுகை திருப்பி நின்று சபையினிடத்திலே பேசுவார். பாருங்கள், இந்த கருத்தை நான் ஏற்கனவே நிறைய டைம் வாசித்திருக்கிறேன். இருந்தாலும் பாருங்கள், இந்த செய்திக்குள்ள இந்த வார்த்தை வருவதனாலே நான் மறுபடியுமாக பாருங்கள் அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். அதாவது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட் என்ற செய்தியிலே பாருங்கள் 33வது பேராவை நான் வாசித்து காண்பிக்கிறேன். பாருங்கள், நான் வார்த்தைக்காக தடுமாறி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது என்னவென்று நான் அறியாமல் இருக்கிறேன். ஆகவே என்னோடு கூட நீங்களும் ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்ய முயற்சிப்பார். அது என்னவென்பதை நான் அறியேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருக்கையிலே பயபக்தியை அமர்ந்திருங்கள். இங்கே இன்னும் சற்று நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறியோம். இவ்விதமாக இதற்கு முன்பு இதை நான் ஒரு காலம் பெற்றிருக்கவே இல்லை. பாருங்கள், இப்ப நடக்கப் போகிற காரியத்தை நான் ஒரு காலம் பெற்றிருக்கவே இல்லை. அப்படியே ஜெபத்தில் தரித்திருங்கள். தேவனாகிய கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆம், அது இங்கே இருக்கிறது. அங்கே சோதோமிலே இருந்த அந்த தூதனானவர் தன் முதுகை திருப்பி நின்று அந்த அடையாளத்தை காண்பித்தது போல இங்கே இந்த சபையாருக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். பாருங்கள், இப்போதான் உங்கள் வாசித்து காண்பித்தேன். விளங்காத சத்தம் என்ற செய்தியிலே பாருங்கள், அந்த தூதன் எப்படியாக சாரா இடத்துல பேசினாரோ, அந்த ஏழையும் எப்படியாக ஆபிரகாம் இடத்துல பேசினாரோ, அதே போல பாருங்கள், இந்த பிரண்ணாம் கூடத்திலே என் முதுகை திருப்பி நிற்கப் போகிறேன்
பாருங்கள், நான் முதுகை திருப்பி நின்று அந்த அடையாளத்தை காண்பித்தது போல இந்த சபையோருக்கும் முன்பாக நான் மறுபடியுமாக அதே அடையாளத்தை காண்பிக்கிறேன். பாருங்கள், இங்கே இந்த சபையோருக்கும் முன்பாக என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். அப்பொழுது இன்றிரவு இங்கே அதே தூதன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது உங்களுடைய சகோதரன் பிரண்ணாம் அல்ல. பாருங்கள், இது உங்களுடைய கர்த்தர், இது உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், இது கர்த்தருடைய நாள். ஆபிரகாம் இடத்திலே எப்படியாக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு எவ்வளோயும் ஆபிரகாம் இடத்திலே நடக்கப் போகிற காரியங்களை அவர் தன்னுடைய முன் குறிக்கப்பட்ட பிள்ளையாகிய ஆபிரகாம் இடத்தினை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அதே போல பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே அதே கர்த்தருடைய நாள் பூமிக்கு வந்தது. அது வந்து முடிந்து விட்டது. ஏனென்றால் அதே தேவன் தான் சாராளத்தில் பேசினது போல அவர் பிரண்ணாம் கூடத்தில் தன்னுடைய முதுகை திருப்பி நின்று அதே தூதனோட அடையாளத்தை உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்கின்றேன். நான் உங்கள் சகோதரன் பிரண்ணாம் அல்ல, நானே கர்த்தர், நானே பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், அந்த நாள் தான் கர்த்தருடைய நாள், புறஜாதிகளுக்கு வருகிற கர்த்தருடைய நாள். அந்த நாள் வந்ததா இல்லையா? பாருங்கள், அந்த நாள் நடந்து விட்டது. பாருங்கள், பிரண்ணாம் கூடத்திலே ஏலோயும் நின்று கொண்டு சாராளை போல விசுவாசிகளிடத்திலே தேவன் பேசினார். சாராளை போல நகைத்த பிள்ளைகள் கூடத்துக்குள்ளே லவோதிக்கா சபையிலே இருக்கிறார்கள். ஆனால் அடையாளம் கண்டு கொண்ட ஆபிரகாம் போல இருக்கிற முன் குறிக்கப்பட்ட வித்துக்கள் கூடாரம் ஆகிய லவோதிக்கா சபையை விட்டு வெளியே ஓடி வந்து ஏலோயும் என்று அவரை கண்டு கொண்டுவார்கள். அப்ப இன்றைக்கு நீங்கள் கூடாத்துக்குள்ள இருந்து கொண்டு நகத்திரண்டால் நீங்கள் சாராளை போல தேவனை மறுதலிக்கிற பிள்ளைகள். கூடத்தை விட்டு வெளியே ஓடி வந்து இவர் தான் ஏலோயும் என்று கண்டு கொண்ட பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். பாருங்கள், இது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் யோவானை போல ஆவிக்குள் வந்தால்தான் கர்த்தருடைய நாளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன், விலங்கா சத்தம் என்ற செய்தியிலிருந்து பாருங்கள். தூதன் முதுகை கூடாரத்தின் பக்கம் திருப்பி தமக்கு பின்னால் இருந்த சாரால் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். சோதமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்று இயேசு கூறினார். பாருங்கள், மறுபடியுமாக கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு முதல் வரிகளை எப்படி சபையிட்ட பேசிக் கொண்டிருந்தாரோ அதே போல பாருங்கள், இரண்டாம் வருகையிலும் சபை கிட்ட பேசிக் கொண்டு இருக்கின்ற பொழுது தேவன் இந்த அடையாளத்தை ஜனங்களுக்கு காண்பிப்பார். அதை காண்பித்தது யார்? பாருங்கள், 7ஆம் சபை தூதனாகிய வில்லியன் மரியன் பிரண்ணாம் தான் அதை காண்பித்தார். மேலும் வாசிக்கிறது பாருங்கள், சோதமின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையில் நடக்கும் என்று இயேசு கூறினார். அது என்ன? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அறிவிக்கும் சத்தத்தின் தொனி. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் உலகத்தை அழிப்பதற்கு முன்பு. பாருங்கள், நான் எலியா தீர்க்கதரிசி உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவன் பிள்ளைகளுடைய இருதயங்களை மூல விசுவாசத்திற்கு சுவிசேஷத்திற்கு திருப்புவான். தேவனுடைய வல்லமைக்கு, உண்மையான பரிசுத்த ஆவிக்கு, கிறிஸ்துவுக்கு மறுபடியும் திருப்புவான். அந்த பெரிதான நாள் வருவதற்கு முன்பாக எக்காலம் தொனிப்பதை நாம் கேட்கிறோம். ஓ என்ன, அது என்ன? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, எழுந்திருங்கள். முடிவு நெருங்கும்போது ஏன் உருகிக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த கடைசி அழைப்புக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அது விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்த பண்ணுவான்? ஆனால் அது விளங்காத சத்தமில்ல, அது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய சிந்தனைகளை அறிகிறாமே, வேறொன்றும் அல்ல. இவர்கள் பேசுவதெல்லாம் என்ன என்று மக்கள் கேட்கின்றனர். அது சுவிசேஷ சத்தத்தின் நிச்சயம் உள்ள தன்மை. அது அவ்வாறு இருக்கும் என்று கிறிஸ்து கூறினார்.
பாருங்கள், இதுதான் கர்த்தருடைய நாள். பிரண்ணாம் பூமிக்கு, அதாவது தேவன் முத்திரையை திறக்க வருவதே 7வது முத்திரை. அந்த 7வது முத்திரை என்பது பாருங்கள், தேவன் பூமிக்கு வருவது. அந்த தேவன் பூமிக்கு வந்து முதல் வரிகளை எப்படியாக 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தாரோ அது கர்த்தருடைய நாள். அதே போற ஒரு நாள் பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகத்திலே 30 அதிகாரத்திலே பாருங்கள், மறுபடியும் ஒரு நாள் வருகிறது. அது கர்த்தருடைய நாள். அது மந்தாரமான நாளாக இருக்கும். அது புறஜாதிக்கு வருகிற காலமாக இருக்கும். பாருங்கள், புறஜாதிக்கு தேவன் வருவதுதான் கர்த்தருடைய நாள். அந்த நாள் எப்படி இருக்கும்? மப்பு மந்தாரமாக, அது இரவும் அல்ல பகலும் அல்ல. பாருங்கள், அது மூடு பனியாக இருக்கிற சாயங்கால வேலையாக இருக்கும். அந்த சாயங்கால வேளையிலே நமக்கு வெளிப்பட்ட தேவன் யார்? பாருங்கள், அவர் வில்லியன் மரியன் பிரண்ணமாக நின்று கொண்டிருக்கின்றார். பாருங்கள், அந்த 3 ஆண்டுகள் தான் பாருங்கள் முத்திரை திறந்து அந்த ஆட்டுக்குட்டியானவர் பூமியில வாழ்ந்த அந்த நாள் தான் பாருங்கள், அது கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளிலே பாருங்கள், அது கிழக்கே மேற்கேயாக பாருங்கள் இந்த செய்தி சென்றது. பாருங்கள், புறஜாதிக்கு முத்திரையாக அதே செய்தி தான் பாருங்கள் யூதனுக்கு பாருங்கள் எக்காலமாக. அப்போ முத்திரைகள் 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டது என்றால் 7 எக்காலமும் முடிந்து விட்டது. செய்தியை நல்ல படித்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த எக்காலம்தான் யூதனுக்கு செல்ல வேண்டிய வார்த்தை என்று நன்றாக தெரியும். அப்ப புறஜாதிக்கு முத்திரை என்றால் யூதனுக்கு எக்காலம் என்றால் அப்பொழுது அது நிறைவேறிவிட்டது என்பதற்கான தான் அது அடையாளம். பாருங்கள், முத்திரையை கொண்டு வந்தவர் தான் எக்காலத்தை கொண்டு வந்தார். அப்ப முத்திரை உடைய வேலை முடிந்து விட்டது என்றால் எக்காலத்தினுடைய வேலையும் முடிந்து விட்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரே செய்திதான், ஒரே வார்த்தை தான். பாருங்கள், அது யூதனுக்கு எக்காலமாகவும் அது புறஜாதிக்கு முத்திரையாக வருகிறது. அப்போது நிறைவேற்றா நிறைவேறவில்லையா? பாருங்கள், யூதனுக்கு செய்தி சென்று விட்டது. 1,46,000 பேர்கள் மீட்டு விட்டார்கள். பாருங்கள், விஷயத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், புறஜாதிக்கு முத்திரையாக தேவன் வெளிப்படுகிறார். அது யூதனுக்கு அவர் எக்காலமாக 7 எக்காலங்களாக வெளிப்படுகிறார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, எக்கால பண்டிகை இந்த செய்தியில 64வது ஆண்டு 7வது மாதம் 19ஆம் தேதி காலையில் கொடுக்கப்பட்ட செய்தியில 106வது பேரா. பாருங்கள், இன்னும் ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன். கூர்ந்து கவனியுங்கள். இதை காண தவற வேண்டாம். 7ஆம் தூதனின், அதாவது 7ஆம் முத்திரையின் தூதன் செய்தி முதல் வெளிப்படுதல் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 7ஆம் முத்திரை 7 எக்காலங்கள் வரைக்கும். இந்த 2 காலங்களும் இடையே, ஓ தேவனே, ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இதை நான் எப்படி கூற வேண்டும்? பாருங்கள், எக்காலமும் முத்திரையும் ஒன்றாகத்தான் வெளிப்படுகிறது. இதை ஜனங்களுக்கு நான் எப்படி புரிந்து கொள்ளும்படியாக நான் கூற முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். அது 6ஆம் எக்காலத்துக்கும் 6ஆம் முத்திரைக்கும் ஒரே நேரத்தில் முழுங்குகின்றன. பாருங்கள், 6ஆம் முத்திரையும் 6ஆம் எக்காலமும் பாருங்கள் ஒரே சமயத்தில் தான் முழுங்குகிறது. பாருங்கள், புறஜாதிக்கு முத்திரையாக வெளிப்படுகிறது, யூதனுக்கு எக்காலமாக வெளிப்படுகிறது. அது 2ம் ஒரே நேரத்தில் தான் வெளிப்படுகிறது. பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன். 6ஆம் எக்காலமும் 6ஆம் முத்திரையும் ஒரே நேரத்தில் முழுகுகின்றன. 6ஆம் எக்காலத்துக்கும் 7ஆம் எக்காலத்துக்கும் இடையே புறஜாதிக்கு ஒரு தீர்க்கதரிசி தோன்றி ஜனங்களை மூல பெந்தகோஸ்து உபதேசத்துக்கு அழைக்க வேண்டும்.
வெளிப்படுதல் 11 கூறப்பட்டுள்ள 2 சாட்சிகள் யூதர்களிடம் தோன்றி அவர்களை இயேசுவிடம் அனுப்பும்போது சபை எடுக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், பைபிள்ல எங்காவது ஒரே நேரத்தில் 2 தீர்க்கதரிசி ஊழியம் செய்ததாக நீங்கள் காண்பிக்கவே முடியாது. பாருங்கள், ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான், ஒரு கத்திக்கு ஒரு உரை தான், ஒரு சபைக்கு ஒரு போதகர் தான், ஒரு காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி தான். பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 தீர்க்கதரிசியை தேவன் பூமியில் அனுமதிக்க மாட்டார். பாருங்கள், அதை பற்றி தான் அவர் இந்த செய்தியிலே பேசுகிறார். அப்போ எலியா மோசே எப்படி 2 தீர்க்கதரிசியாக பூமியில வர முடியும்? பாருங்கள், அவர் ஒருவராகத்தான் வந்தார். ஆனால் அவருக்கு ஊழியம் 2ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதுதான் பாருங்கள், நிறைய சகோதர சகோதரிகள், சபை போதகர்கள், ஸ்தாபனங்கள் பாருங்கள், மோசே எலியாவாக 2 பேர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் நன்றாக செய்தியை வாசித்திருந்தால் பாருங்கள், எந்த காலத்திலுமே தேவன் ஒரே நேரத்திலே 2 தீர்க்கதரிசியை தேவன் அனுமதிக்க மாட்டார். பாருங்கள், எலிசாக்குள்ளே எலியாவோட ஆவி இருந்தது. அது 2 ஊழியம், ஆனால் சரீரம் ஒன்று. பாருங்கள், ஒரே சரீரத்துக்குள்ளே 2 விதமான ஊழியம். அதே போல பாருங்கள், இந்த வெளிப்படுதல் புஸ்தகம் 11 கூறப்பட்டுள்ள 2 சாட்சிகள் யூதரிடம் தோன்றும்போது பாருங்கள், அது 2 ஊழியம் ஒரு சரீரத்துக்குள்ள நடக்கிறது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எக்கால பண்டிகை நீங்கள் கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். இந்த மோசே எலியா யார் என்பது 2 பேரா ஒருவரா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், வெளிப்படுதல் புஸ்தகம் 11 கூறப்பட்டுள்ள 2 சாட்சிகள் யூதரிடம் தோன்றி அவர்களை இயேசுவிடம் அனுப்பும்போது சபை எடுக்கப்பட்டிருக்கும். எல்லோருமே தீர்க்கதரிசிகள். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது. அது ஒரு ஸ்தாபனமாக இருக்காது. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? உங்கள் வேதாகமத்தை நீங்கள் வாசித்து 6ஆம் 7ஆம் எக்காலத்துக்கு இடையே யூதர்கள் அடைக்கப்படுகின்றனரா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 6ஆம் 7ஆம் வாதைகளுடைய நாம் 1,40,000 பேர்களை காண்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? 5ஆம் 6ஆம் முத்திரைகள் இடையே 6ஆம் 7ஆம் முத்திரைகள் இடையே 1,44,000 பேர் அழைக்கப்படுவது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அங்கு தான் எக்கால வருகின்றன. அங்கு தான் பார்த்தீர்களா? குதிரைகள் அவிழ்த்து விடப்பட்டு துன்புறுத்துகின்றன. அதற்கிடையில் பெந்தகோஸ்தையினர் தவறுகளை சுட்டிக்காட்டும் 7ஆம் தூதரின் செய்தி ஒன்றிருக்க வேண்டும். பாருங்கள், 6ஆம் எக்காலமாகட்டும், 7ஆம் முத்திரையாகட்டும், அல்லது 7வது முத்திரையாகட்டும், 7ஆம் எக்காலமாகட்டும், பாருங்கள், அந்த செய்தி பாருங்கள், தூதனின் செய்தி ஒன்றிருக்க வேண்டும். இயேசு வெளியில் தள்ளப்பட்டிருப்பார். யாருடைய ஒத்துழைப்பும் அவருக்கு இருக்காது. அவர் வெளியில் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படுவார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே வருகின்ற பொழுது அவர் வேத வாக்கியத்தின் நிறைவேறலாக வந்தார். அவரை புறக்கணித்து விட்டார்கள். அதே போல பாருங்கள், அவர் 2வது வருகையிலும் பாருங்கள் வேத வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக வந்தார். பாருங்கள், 2ஆம் வருகையிலும் சபை அவரை புறக்கணித்து விட்டது. நீங்கள் வெளிப்படுதல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20 வாசிக்கலாம். இதோ வாசல் பல் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜனம் பானம் பண்ணுவேன். பாருங்கள், அவர் போஜன பானம் பண்ணத்தான் வந்திருந்தார். அவர் மெல்கிசேதேக்க வந்திருந்தார். பாருங்கள், லவோதிகா சபை அவரை வெளியே தள்ளிவிட்டது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவர் யாருடைய ஒத்துழைப்பும் அவசியம் இருக்காது. அவர் வெளியே தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்படுவார். கிறிஸ்து நமது மத்தியில் வெளிப்பட்டு, இயேசு தமது அனைவரின் மத்தியிலும் வார்த்தையின் தூய்மையில் வெளிப்பட்டு அதை அறியும்படி செய்தல். அது ஒரு ஜோடிப்பு அல்ல. நண்பர்களே, இது கர்த்தர் உரைக்கிறதாவது. பாருங்கள், வேத வாக்கியம். அதே சமயத்தில் இந்த சபை 7ஆம் முத்திரையின் இரகசியத்தை அறிவித்தவுடன் தூதர்கள் 7ஆம் எக்காலத்தின் இரகசியத்தினால் அழைக்கப்படுகிறார்கள்.
பாருங்கள், சபை எப்படி 7ஆம் முத்திரையில் அழைக்கப்படுகிறதோ அதே போல பாருங்கள், யூதர்களும் 7ஆம் எக்காலத்தின் இரகசியத்தினால் அழைக்கப்படுகின்றனர். பாருங்கள், ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கிறது. வலது கால் சமுத்திரத்தின் மேலும் இடது கால் பூமி மேலும். பாருங்கள், அந்த தூதன் வலது கால் இடது கால் இரண்டுமே ஒரே சரீரமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு சரீரத்துக்குள்ள 2 கால். பாருங்கள், வலது கால் சமுத்திரம், அது புரஜாதை மீட்டுக் கொள்கிறார். இடது கால் பூமி மேலே வைக்கிறார். பாருங்கள், ஒரு சரீரத்துக்குள்ள 2 விதமான கால்கள், அது ஒரே சரீரமாக இருக்கிறது. வலது கால் சமுத்திரத்தின் மேலும் இடது கால் பூமி மேலும். பாருங்கள், அது ஒரே சரீரத்தை குறிக்கிறது. பாருங்கள், அதே சமயத்தில் சபை 7ஆம் முத்திரையின் ரகசியத்தை அறிந்தவுடன் யூதர்கள் 7ஆம் எக்காலத்து ரகசியத்தினால் அழைக்கப்படுகின்றனர். அது 2 தீர்க்கதரிசி எலியாவும் மோசேயும் அவர்கள் திரும்பி வருகின்றனர். அங்கு தான் பெந்தெகோஸ்தினர் குழப்பமடைந்து உள்ளனர். பாருங்கள், இங்கு அநேக ஜனங்கள் பாருங்கள், இங்கே தான் அவர்கள் குழப்பம் அடைந்து உள்ளனர். ஏனென்றால் மோசேயும் எலியாவும் பாருங்கள், அது 2 தீர்க்கதரிசிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காலத்திலுமே பாருங்கள், அவர்கள் 2 தீர்க்கதரிசிகள் பூமியில் இருந்ததே கிடையாது. எலிசாக்குள்ளே எலியா இருந்தார். பாருங்கள், அது 2 ஆவியின் ஊழியம். ஆனால் எலிசா ஒருவராக நின்று கொண்டிருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த பேராக்களை கண்டிப்பாக நீங்கள் வாசித்து பாருங்கள்.